நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து சீத்தாப்பழ விதை, கீரை விதை அதெல்லாம் நடுறதுக்கு போயிட்டுருக்கோம். வாங்க நடலாம். விதை நட போகிறோம். என்ன விதை? என்னென்ன விதை நட போகிறீங்க? சீத்தாப்பழம் விதை, அப்புறம் தனியா, கீரை விதை. என்ன கீரை? சிறுகீரை. சிறுகீரை, பாலக்கீரை. இப்போது ஃபஸ்ட்டு வந்து சீத்தாப்பழ விதை தான் நடப்படுறாங்களாம். அதை வந்து எப்படி நடுறாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுத்து ஆக்டிவேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். கீழே விழுமா? தேசிகா வா, பணம் போடல வா. இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே வா. ஏய் தேசிகா, இங்கே வா, விதை போடல. இந்த வா போடலாம் வா. டாடா. அதெல்லாம் எடுக்கக்கூடாது, அதெல்லாம் எடுக்கக்கூடாது. அப்பா விதை போட போகிறாங்க. சீத்தாப்பழ விதை போடுங்க 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 போடுங்க. இது போட்டுருங்க. அப்பாடி அப்பா. தேசிகா விதை போட்டிங்களா? சரி விடுமா, அவ்வளோதான். கொத்தமல்லி விதையா? எங்கள் பாப்பா கையில் கொடுங்க. போடுமா போடுமா. ஓபோ அவ்வளோதானே. போடுங்க போடுங்க போடுங்க. அதுதானா முருங்கை? இது வந்து முருங்கை வேற மரம். இது வந்து முருங்கை மரமா? மரம். பாப்பாக்கு கீரை வலிச்சிட்டோம். முருங்கை மரம். முருங்கை விதை போட்டு 2 மாதம் ஆயிடுச்சு. பெரிய செடியாக வந்துடுச்சு. அடுத்தது அதில் கொத்தமல்லி விதை போடுறோம். ஆயிஷ் ஆயிஷ். பசலைக்கீரை இருக்கு. இதோ பசலைக்கீரை, கத்திரிக்காய், நிறைய பசலைக்கீரை வந்துடுச்சு. கத்திரிக்காய் வந்துடுச்சு பாருங்க, சூப்பராக இருக்கலாம். அவன் கீழே யாருக்கா? இதெல்லாம் கொத்தணும். இப்போ அடுத்து இதெல்லாம் கொத்த போகிறாங்க. முருங்கை மரம் தான். எல்லாம் விதை போட்டது எல்லாமே வந்துடுச்சு. இது வந்து தக்காளி. தக்காளி தானே இது? ஆமாம். அடுத்து அங்கே ஒரு பெரிய தக்காளி இருக்குது. இது அப்படின்னா இதுக்கெல்லாம் பாருங்க எவ்வளோ பெரிய தக்காளி பாருங்க, நல்லா பெருசு பெருசாக வந்திருக்கு. தக்காளி கீழே சும்மா போட்டதே எல்லாம் வந்துடுச்சு. நல்ல முருங்கை மரம் பாருங்க. புதினா ஆல்ரெடி கார்டன் டூவில் எல்லாமே பார்த்துருப்பீங்க. இது வந்து இப்போ எல்லாம் ரீசெண்டாக போட்டது, அதனால் இப்போ வந்து பாருங்கள். அடுத்து வந்து கீரை விதை போட போகிறோம், அதையும் பார்க்கலாம். பாருங்கள் என்ன பண்ணுறாங்க இவங்க. கீரை போட போகிறோம் அதானே. இந்த இடத்துல தான் வந்து பாலக்கீரையும் சிறுகீரையும் போட போகிறோம். வாங்க கீரை போட போகலாம். இது வந்து பாலக்கீரை விதை, இது வந்து சிறுகீரை விதை. இந்த 2 கீரை விதையும் போட போகிறோம். கீரை விதை போடுறதுக்கு எல்லாம் கொத்திட்டு இருக்காங்க. கொத்திட்டு கீரை விதை போட்டுட்டா முடிஞ்சது.
நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எக்ஸசைஸ் பண்ணுறீங்களா? பண்ணு. 1 2 8 8 8 நல்லா கொத்தி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து நல்லா சமமாக படுத்திட்டு இருக்காங்க. சமமாக படுத்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து கீரை விதை போட போகிறோம். கீரை விதை போடுறத பார்க்கலாம். கீழே போடு. போடுவா. இங்க பாரு விதை போடு. வா வா இங்க வா. எங்க போன நீ? அங்க பாரு, அங்க விளையாடுறாங்க பக்கங்களா பாரு. அங்க பாரு, போய் சோறு விட்டுமா போதும். விதை வந்து எல்லா இடத்துலையும் வந்து இப்போ நல்லா பரவி தூவி விட்டுட்டு இந்த மாதிரி வந்து லைன் போட்டு விடணும், அதாவது கீறி விடணும். அப்போ தான் வந்து விதை வந்து உள்ளே பதியுமா. அதனால் அதை வந்து கீறி விட்டுட்டு போட்டுட்ருக்காங்க தாத்தா. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.